நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னு நேற்று தினம் பார்த்தோம். மழையை பார்த்தா எல்லா விலங்குமே போய் ஒதுங்கி ஒரு இடத்துல நிற்குமா. அது மாதிரி காட்டுக்கு தலைவனான சிங்கம் கூட அது மாதிரி இருக்குமா. மழையை பார்த்து அந்த மழையை இருந்தோடனே அது தன்னுடைய குகைக்குள்ளேருந்து ஆகாரத்துக்காக வருமா. அப்படி வரும் பொழுது தன்னுடைய கண்ணில் என்ன வேகம் இருக்கணுமோ, இந்த ஆகாரம் வேணும்னு எப்படி ஒரு சிங்கம் நடத்தி ஒரு ஆர்வத்தோடு வருதோ, அது மாதிரி பகவான் டெய்லி காலையில் விஸ்வரூபம் சுப்பிரபாத தரிசனம் ஆனதுக்கப்புறம் எத்தனை பக்தர்கள் வராருன்னு பார்க்கறதுக்காக அவ்வளவு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்படி ஆர்வத்தோடு இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் எதை கேட்குறாலோ அதை தார்மீகமாக கொடுக்கறதுக்காகவே பகவான் கை அப்படி வச்சுட்டு இருக்காருன்னு நேற்று தினம் பாசனம். சீரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேறுவோர் எம்பாவாய்ன்னு நேற்று பாசனத்தில் அதே மாதிரி நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோமோ அந்த காரியத்தை நீ அனுகிரகம் பண்ண வேண்டும்னு நேற்று பிரார்த்தனை பண்ணுறான். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றின்னு 3 அவதாரங்களை பற்றி விசேஷமாக சொல்கிறான். 3 அவதாரங்கள். திருவிக்ரம அவதாரம் பண்ணுறார் பகவான். அந்த அவதாரத்துக்கு முன்னாடி ரொம்ப குள்ள சரீரமாக பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி சுவாமி வராராம். அந்த வர சுவாமியை பார்த்து எல்லாரும் மயங்கி நாம் எதை கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு எல்லாரும் சித்தமாக இருக்கா. அது மாதிரி பகவான்கிட்ட எதை கேட்டாலும் வேணுமான்னு கேட்டு 3 அடி வேணுங்கிறார். 3 அடி வேணும்னு அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுக்குறார். 2 அடி கீழே முழுக்க ஒரு அடி அளந்துட்டார். இன்னொரு அடி ஆகாசம் முழுக்க ஒரு அடி அளந்துட்டார். இன்னொரு அடி அடக்கிறதுக்கு இடமே இல்லையா. இந்த சின்ன பையனாதாடா இவ்வளவு வேலை பார்த்தது இந்த சின்ன பையனாங்கிற மாதிரி பண்ணிட்டாரா சுவாமி. வாமன அவதாரம்னு குள்ள ஸ்வரூபம், திரிவிக்ரம அவதாரம்னு உலகளந்த பெருமாளாக ஓங்கி நின்னார். பகவானால எதையும் செய்ய முடியும் பக்தனுக்காக அப்படின்னு. யார் பக்தன் அப்படின்னா, தேவாதிகள்லாம் இருக்கார்ல, தேவர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னா பகவான் எதையும் செஞ்சிருவான். ஒருவன் நல்லா வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லா வளர்றான், அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா சுவாமி எவ்வளவு கீழே வேணாலும் இறங்கி அவனை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அவதாரம் தான் திரிவிக்ரம அவதாரம். தேவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்காக பகவானே போய் ஒருத்தட்டு அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ண ரூபம் தான் இந்த திரிவிக்ரம அவதாரம். அந்த திரிவிக்ரம அவதாரத்துக்கு மேலே ஆகாசத்தில் நோக்கி போகும்பொழுது அந்த பாதத்தை பார்த்து பிரம்மாதி தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க. இந்த பாதம் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது, நம்மளை நோக்கி இந்த பாதம் வருதுன்னு சுவாமி கிடைக்காது. எதுக்கு நம்ம தட்டுலாம் கொடுக்குற மாதிரி சுவாமி வீதி உலா வரார். வீதி உலா வரும்பொழுது தட்டு கொடுக்குறோமே, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு, இப்படி யார் யார் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா பகவானே நம்ம தேடி வராருன்னு. சுவாமி எதுக்காக வராரு அப்படின்னா, யாரெல்லாம் கோவிலுக்கு வர முடியலையோ அவர்களெல்லாம் அவருடைய கட்டாட்சம் படுறதுக்காக. அதே மாதிரி நாம் வச்சுட்டு இருக்க ஐஸ்வர்யெல்லாம் சுவாமி பார்த்தா அது நிரந்தரமாக இருக்குமா. அது மாதிரி திரிவிக்ரம அவதாரம். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றின் திரிவிக்ரம அவதாரத்துக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்றா. அதே மாதிரி சென்றங்க இந்த இலங்கைக்கு போனாரே பகவான், அந்த இலங்கைக்கு போனது எப்படி இருக்கு அப்படின்னா, எத்தனையோ மைல் தண்ணி இருக்கு, கடல் இருக்கு. அந்த கடலை தாண்டி போனோம். கோடிக்கணக்கான வானரங்கள் அழைச்சிட்டு போனோம். யாருக்குமே பறக்க தெரியாது. சுவாமி ஒண்டி போகணும்னா போயிடலாம். சுவாமி ஒண்டியே நினைச்சு ராவணனை வதம் பண்ணணும்னாலும் வதம் பண்ணிடலாமா. இத்தனை பேர் தேவையில்லை. ஏன் போனார் அப்படின்னா, பகவான் இத்தனை பக்தாலும் நம்ம நம்பி இருக்கா, இவாளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்ற எண்ணமா சுவாமிக்கு. சரின்னு இங்கேருந்து போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, கடலுக்கு பாலம் அதுக்கு முன்னாடி யாராவது கட்டியிருக்காங்களான்னா யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் யாராவது கடலுக்கு பாலம் கட்டியிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. கடலுக்கு பாலம் கட்ட முடியுமா? இன்னைக்கு பாருங்க, தேவிப்பட்டினம்னு ராமேஸ்வரத்தில் பக்கத்தில் இருக்கு. அந்த ஊரில் சுவாமி பூஜை பண்ணார். நவகிரகத்தை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பகவான் இங்கே பாலம் கட்ட ஆரம்பிச்சார்னா, அந்த ஊர்லேயும் ராமேஸ்வரத்துலேயும் சுனாமி வந்தால் கூட அலை வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, சமுத்திரராஜாட்ட சொல்லி சுவாமி கட்டிவிட்டாராம். அன்னைக்கு சுவாமி கட்டினா ராமாவதாரம் நடந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு அடையாளம். ஏன் அங்கே மட்டும் சுனாமி வர மாட்டேங்குது? ஒரு சயின்டிஸ்டாவது கண்டுபிடிச்சு சொல்லலாம்ல. யாராலையுமே சொல்ல முடியாது. ராமாவதாரத்து பொழுது
இந்த கடலை சுவாமி சேதுபந்தனம் பண்ணார் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும். ஏன் இந்த கடலில் மட்டும் தண்ணி வர மாட்டேங்கிறது சயின்டிஃபிக்காக ஒருத்தர் நிரூபிக்கலாம்ல. யாரும் இதுவரையும் நிரூபிக்கல, எந்த சயின்டிஸ்டும். அது முடியாது. அது மாதிரி பகவான் நடுவில் பாலம் கட்டினார். பாலம் கட்டி பகவான் போனாராம். இந்த பாலம் கட்டின இடத்துல எதுக்கு ராமேஸ்வரம், அந்த சேதுக்கரை, திருப்புல்லானி இதெல்லாம் ரொம்ப விசேஷம்னா, பகவான் அங்கே உட்கார வச்சு திருமஞ்சனம் பண்ணியிருக்கா. அந்த தீர்த்தத்தையே எடுத்து சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணி, அந்த திருமஞ்சன தீர்த்தம் அந்த சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு எந்த பாபத்தினாலையும் அந்த கடலில் குளிச்சா போயிடுங்கிற நம்பிக்கை, எப்பேற்பட்ட விஷயமும் அங்கே நடக்கிறதுங்கிறது அந்த சுவாமியினுடைய திருமேனிப்பட்ட ஜலம் அந்த சமுத்திரத்தில் இருக்கு. அதை பார்த்தா, அந்த திறனை பார்த்தா வேற ஒருத்தரால செய்ய முடியுமா அப்படின்னா யாராலையும் செய்ய முடியாது. பணம் கட்டினது பெரிய பெரிய இன்ஜினியர், ஆர்கிடெக்சர்லாம் வச்சு சுவாமி கட்டினாருன்னா இன்ஜினியரிங் கிடையாது. 4-10 குரங்கா சேர்ந்து அந்த இதை பாலத்தை கட்டிடுது. அது மாதிரி பகவான் நினைச்சா ஒரு எப்பேற்பட்ட முட்டாளை கூட அவர் செயல்படுத்த முடியுங்கிறது. அது மாதிரி நாங்களும் அது மாதிரி தான் இருக்கோம். எங்களை செயல்படுத்துங்கிற மாதிரி இந்த ராமாவதாரத்துக்கு ஒரு நமஸ்காரம் சொல்றா. அதே மாதிரி ஒரு பெரிய வண்டியை உதைக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் மாத்திரம் வண்டி மாதிரி ஒருத்த வரா, அவனையும் உதைச்சுடுறார். அதே மாதிரி சுவாமி நிறைய மழை பெய்ந்து சுவாமியை ஜெயிக்கணும்னு தேவேந்திரன் நினைக்கிறான். அப்போ சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, சுண்டு விரலால் கோவர்தனத்தை தூக்கிட்டார். எவ்வளோ நேரம் தூக்கினார் அப்படின்னா 7 நாள் தூக்கி நின்னாராம் சுவாமி. 7 நாள் 8 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை தூக்க முடியுமா அப்படின்னா அது இங்கே தான் பார்த்து. இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது இல்லை. சுவாமி தூக்குனாருங்கிறதுக்கு அடையாளம் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் நிறையா இருக்கு. அங்கே பார்த்தோம்னா கோவர்த்தனகிரி பரிக்கிரமான்னு இந்த அந்த அந்த வடதேசத்துல எல்லாரும் பண்றான். கோவர்த்தனகிரி பரிக்கிரமா பண்றதுக்கு மட்டும் ஒரு 16 கிலோமீட்டருக்கு மேல ஆறுது. அந்த 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 கோவர்த்தனகிரியை பிரதட்சணம் பண்றதுக்கு, சுவாமியினுடைய கைப்பட்ட மலையாச்சேன்னு பிரதட்சணம் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. சுவாமி 7 நாள் தூக்கி முடிச்சாராம். ஏன் அப்படின்னா, அகம் பக்த பராதீனஹா, என்னிட்ட எல்லாம் நீன்னு யார் வந்தாலும் அவனை நான் கைவிடவே மாட்டேங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த கோவர்த்தனகிரியை தூக்கினாரா சுவாமி. அது மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரத்துல அதை செய்தார். இது போல சுவாமி பண்ண அவதாரங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி, அப்பேற்பட்ட பகவானே உன்னுடைய திருநாமங்கள்லாம் சொல்றோம். எங்களுக்கும் நீ இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாயின்னு அத்தனை இதுக்கு முன்னாடி இருக்கிற பக்தர்கள்லாம் எப்படி நீ அனுகிரகம் பண்ணியும் அந்த அளவுக்கு எங்களால் பக்தி பண்ண முடியுமா, உன்னையே நினைச்சிட்டு இருக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு உண்டான தகுதியை மாத்திரம் கொடுக்க முடியும்னா, நாம அந்த குரங்குகள் மாதிரி பக்தி என்னால் பண்ண முடியாது. அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை ஏன் சொன்னா அப்படின்னா, பகவான் தான் வந்திருக்கா, உன் சொத்து முழுக்க எடுத்துக்க போறாங்க. அப்போ சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்டாரா, வந்திருக்கிறது பகவான் தானா, நல்லா தீர்மானமா இன்னொரு தடவை சொல்லுவான்னு. கண்டிப்பா சுவாமி தான் வந்திருக்கார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னா. அப்போன்னா நான் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன்னா, என்னடா அது உன் சொத்து முழுக்க வாங்கிக்கணும்னா, இப்போ யாகங்கள்லாம் பண்றோம், பூஜை எல்லாம் பண்றோம், எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்கன்னா, அதுக்கு சுக்கராச்சாரியா சொன்னார், கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்றேன்னா. கிருஷ்ணார்ப்பணம்னா யாருக்கு போய் சேர்றதுன்னா, வந்திருக்க பகவானுக்கு தான் போய் சேர்றது. இப்போ அவரே வந்து நேரடியாக கொடுத்து கண்ணுக்கு தெரியாம ஒரு தீர்த்தத்தை விட்டு நான் மன்னதை மொத்தம் போகட்டும்னு சொல்றதுக்கு பதிலா சுவாமியே நேரடியா வந்து என்கிட்ட தானம் கேட்கிறாரு, நான் கொடுத்தா என்ன தப்பு, மொத்தத்தையும் நான் கொடுத்துடுறேன். அப்படி மொத்த ஐஸ்வர்யமும் என்னிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு சுவாமி தான் வந்திருக்காரு அப்படின்னா, கொடுத்தவர் அவர் தானே. கடன் கொடுத்தவன் என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், அது அவனோட விருப்பம், அவர்கிட்டே நான் வாங்கிப்பேனேங்கிற. அது மாதிரி பகவான் வந்து பக்தன், அந்த பக்தனுக்காக இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தியே ஒரு சுதலம்னு ஒரு லோகம் கீழே, பூமிக்கு கீழே ஒரு பிரதேசத்தை சிருஷ்டி பண்ணி அங்க அவனை ராஜாவா பண்ணி சுவாமி துவாரபாலகனா நிக்கிறாரா, இந்த மன்வந்தரம் முழுக்க நான் நிக்கிறேன்னு சொல்றான். அது மாதிரி பக்தர்களுக்காக எப்பேற்பட்ட இடத்துலயும் இறங்கி வரக்கூடிய அந்த பகவான் அந்த அளவுக்கு எங்களால முடியாதுனாலும் அந்த அவதாரங்கள்லாம் நினைக்கிறோம். அது நினைச்ச மாத்திரத்திலேயே பாவங்கள்லாம் போய் நீ எனக்கு கிருப பண்ண வேண்டும், இறங்கேலோ ரெம்பாவாய், அது மாதிரி எங்களையும் இறங்கி பகவா நீ எனக்கு கிருபை பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனம் தான் இத்தனை அவதாரங்களையும் ஒரே பாசனத்துல சொல்றாங்கன்னா, இந்த பாசனம் அவ்வளவு ரொம்ப விசேஷமான பாசனம். பகவானுடைய கிருபை எல்லாருக்கும் இருக்கும்.